இல்லையே ரெசார்ட்டுக்கு வெளியில 6 பேருமே நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு தங்கராஜ் அண்ணா தான் சொல்றாங்க, இது நான் புக் பண்ணியிருந்தா 7 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் புக் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இதுவும் நல்லா தானங்க இருக்கு. வியூலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வியூலாம் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா தங்கராஜ் அண்ணா சொல்றாங்க, என்ன இருந்தாலும் இது பேங்க்ல ஃப்ரீயா குடுத்தது தானே அப்படின்ட்டு. அதுக்கு சுரேஷ் சொல்றாங்க, இல்ல அதான் ரூம்ஸ்லாம் நான் ஆன்லைன்ல செக் பண்ணேன். சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு. கரெக்ட்டா பேசிட்டு இருக்கும்போது வந்து அவங்க ரூம் கீ குடுத்துடுறாங்க. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ரேவதிய தான் காணிக்கிறாங்க. ரேவதி வந்து அந்த வியூ எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்ருக்காங்க வெளியில நின்னுட்டு. அப்போ தங்கராஜ் அண்ணா வந்து பக்கத்துல வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, லக்கேஜ் எல்லாமே ரூமுக்கு மாத்தி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே ரேவதி சொல்றாங்க, அப்படியா? சரி நான் அப்போ ரூமுக்கு போய் லக்கேஜ்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே தங்கராஜ் என்ன சொல்றாங்க, வீட்லயும் நீ அத தானே பண்ணிட்டுருக்குற. இங்கேயும் வந்து அதுதான் பண்ணணுமா? கொஞ்ச நேரம் இரு வா, நம்ம வந்து வியூவ வந்து ரசிக்கலாம். எவ்வளோ அழகா இருக்கு பாரு அப்படின்ட்டு. உடனே ரேவதி வந்து ஓகே அப்படின்ட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் அண்ணா வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி வெளியில் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுல அப்படின்ட்டு. உடனே ரேவதி சொல்கிறாங்க, 4 வருஷம் ஆச்சு. வருஷமா அப்படின்னா ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போனது எங்கே மேரேஜ் முடிஞ்ச புதுசில் ஊட்டி கூட்டிகிட்டு போனீங்க. அதுவும் எனக்கு வாமிட்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குழந்த பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? இதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. உடனே தங்கராஜ் அண்ணா யோசிக்கிறாங்க, எங்கேயும் போகலையா? ஆனால் எங்கேயோ போன மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்ட்டு. உடனே ரேவதி சொல்கிறாங்க, என்னை விட்டுட்டு வேறு யாரையா கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்ட்டு. உடனே தங்கராஜ் அண்ணா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லைடி, நான் உன்னை தவிர வேறு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். அப்போ நம்ம எங்கேயுமே போகலையா அப்படின்னா, இன்னும் உடனே குழந்த பிறந்துச்சு, எங்கே கூட்டிகிட்டு போகிறது? உடனே தங்கராஜ் என்ன சொல்கிறாங்க, பின்ன 10 மாதத்துல குழந்த பிறக்கல அப்படின்னா தங்கராஜுக்கு பெருமை வேண்டாமா? ஸோ அதனால தான் போகல அப்படின்ட்டு அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பப்போ ரேவதி, நான் ரூமுக்கு போகிறேன்ட்டே இருக்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் அண்ணா வந்து, இல்லை நீங்கள் இரு, என்னத்துக்கு ரூமுக்கு போகிறேங்கிற, இந்த வியூவெல்லாம் பாரு, எவ்வளோ அழகா இருக்குது பாரு அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ளாடி ஒரு குட்டி ரொமான்ஸாக நடக்குது. அப்படியே சின்னதாக கட்டி பிடிக்கிறதும், ரேவதி வந்து சும்மா இருங்க விடுங்கன்னு சொல்கிறதும், அந்த மாதிரி அங்கே போகுது. கரெக்டாக அப்போ பார்த்து தங்கராஜ் அண்ணாவுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோனில் யாரோ பேசுகிறாங்க. அப்படியே பேசிட்டு தங்கராஜ் அண்ணா அப்படியே போயிட்டாங்க. உடனே ரேவதி என்ன சொல்கிறாங்க, இனிமே அவ்வளோதான், ஆன்லைன்லேயே பேசிகிட்ருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்க சீன் அப்படியே கட் ஆகுது. சுரேஷ் மதிய காணிக்கிறாங்க. அவங்க வந்து மதினா ஃபர்ஸ்ட் ரூமில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் ரொம்பவே கொஞ்சம் பிரைட்டாக, ஹாப்பியாக தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க சுரேஷ் கூடலாம். சுரேஷ் வந்துட்டு ஃபஸ்ட்டு லக்கேஜ்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு மதிட்ட கேட்குறாங்க, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்ட்டு. அப்போ மதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுரேஷ் ஏதாவது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, காஃபி குடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மதி ஓகே அப்படிங்கிறாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது அப்படின்னா, இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க, 2 காஃபி அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு சைலன்ஸ் போகுது. அதுக்கப்புறமா சுரேஷ் வந்து டிவி ஆன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா ரொமான்டிக் சாங்ஸாக ஓடிட்டுருக்குது. தசீஹரா சாங்ஸ் அந்த மாதிரி ரொமான்டிக் சாங்ஸாக போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் 2 பேருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கரெக்டாக அந்த டைம் காஃபி வந்துட்டு வந்து மதி வந்து நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. இவங்களும் உட்காந்து குடிக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி சாங்ஸே ஓடிட்டு இருந்ததும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சுரேஷ் வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. மதியம் அப்புறமா மதி இல்லை, சுரேஷ் அப்படியே வெளியில் போய் நின்று காஃபி குடிச்சிட்ருக்குறாங்க, அந்த வியூவை ரசிச்சுட்டு. இதை அப்படியே மதி ரொம்ப இதாக தான் பார்க்குறாங்க. ஃபேஸில் ஒரு கோவம் அந்த மாதிரி இல்லை. நேற்று நடந்த இன்சிடென்ட்னால அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்குங்கிறத காணிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா, பாக்யராஜும் மலரும் காணிக்கிறாங்க. மலர் வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்குறாங்க. பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. அப்போ பாக்யராஜ் அண்ணா கரெக்டாக அங்கே வர்றாங்க. வந்துட்டு, என்ன மலர், நான் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், நீ என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்ட்டு. அப்போ மலர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்ட்டு. உடனே பாக்யராஜ், ஃபஸ்ட் டைமா? நம்ம எங்கேயுமே போனது இல்லையா அப்படின்னா, எங்கே பாக்யராஜ், எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? தடவையாக கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. பாக்யராஜ் வந்து, என்ன சொல்கிறேன், நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னா, எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? கல்யாணம் ஆன புதுசில் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போனீங்க, அதுவும் கோவிலுக்கு, அதுவும் குடும்பத்தோடு போனோம். அதுக்கப்புறம் 2-3 தடவை இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம், குடும்பத்தோடு போயிருக்கோம். நம்ம 2 பேரும் தனியாக இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதனால மலர் வந்து பாப்பாவை கொஞ்சம்
கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க. பாப்பா இதை பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு பாக்யராஜ் அண்ணா சொல்கிறாங்க. நீ தானே பாப்பா விட்டுட்டு வரலான்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்ட்டு. சொன்னேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பாப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மலருக்கு அப்போ ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணால் அவங்களோட மாமியார் தான் பேசுகிறாங்க. கால் பண்ணிவிட்டு கோதுமை மாவு எங்கே வச்சுருக்க, நீ அனுப்பி வச்ச ஆளுக்கு வந்து எது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போது மலர் சொல்கிறாங்க, அந்த டப்பாவில் ரெட் கலர் பாக்ஸ் மூடி போட்டிருக்கோம் அதுதான் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அவங்க கோதுமை மாவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. பாப்பா பற்றி பேசிடுறாங்க. பாப்பா பற்றி பேசினது மலருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்றாங்க. அவங்களும் ஹஸ்பண்டும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. டக்குன்ட்டு மலர்கிட்ட கொடுத்து மலர் சொல்கிறாங்க, இல்லை மதியோட ரூமில் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க மாமி வந்து பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ, ஸ்வெட்ரு போட்டுக்கோ, குளிராக இருக்கும், ஸ்வெட்ரு போடலனாலும் காதையாவது மூடிக்கோ, பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ, இந்த மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க. உடனே டக்குன்னு மலர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சமாளிச்சிடுறாங்க. ஹலோ 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 டவர் கிடைக்காத மாதிரி சமாளித்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதோட இவங்க சீன் கட்டாது. அடுத்த சீனில் திரும்பவும் தங்கராஜ் அண்ணாவை தான் காணிக்கிறாங்க. அவங்க அந்த ரூமுக்கு வெளியில் அந்த பால்கனி இருக்கும், அதில் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்குறாங்க. கரெக்டாக அப்போ வந்து ரேவதியும் அங்கே வராங்க. அப்போ ரேவதிக்கு ஃபோன் கால் வந்தது அம்மா அப்படின்னதும் தங்கராஜ்க்கு இரிட்டேஷனாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தனால. அப்போது ரேவதி இதை பார்த்துட்டு உள்ளே போகும்போது ரேவதிகிட்ட தங்கராஜ் அண்ணா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அண்ணா வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போது ரேவதி பேசுகிறாங்க, என்னம்மா அப்படின்ட்டு. அப்போ கேட்குறாங்க, இல்லை நான் ஃபஸ்ட்டு மலர்கிட்ட தான் பேசினேன், பேசிகிட்டு இருந்தேன், சடனாக ஃபோன் கட் ஆகிடுச்சு, திரும்ப கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா இங்கே அவ்வளோவா டவர் கிடைக்கிறதில்ல, அதனால கூட சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்படியா, சரி ஓகே, சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிட்ல. நீங்கள் நல்லா சாப்பிடு, வீட்டில் தான் நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கிற, அங்கே போயாவது பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அங்கே ஃபோன் கட்டாது. இதை சொல்ல மறந்துட்டேன், பாக்யராஜ் கிட்ட அவங்க அம்மா ஃபோனில் பேசும்போது எல்லா செலவும் நீயே பாரு, மாப்பிள்ளை கூடலாம் போயிருக்கு, அதனால சண்டை எதுவும் போட்டுறக்கூடாது, மாப்பிள்ளையே செலவு பண்ண வச்சிடாத, நீ பாரு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கும் பாக்யராஜ்னா சரிம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறாங்க, செலவு பண்ணுறவங்களுக்காக நிறைய செலவு பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிம்மான்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கான்வர்சேஷனில் வந்துச்சு. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா. ஸோ ரேவதியோட சீன் கட் ஆனதும் அடுத்த சீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டு அந்த கேம்ப் ஃபயர் போடுவாங்களா, அதை சுற்றி தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஜஸ்ட் இவங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ரேவதி, அவங்க அண்ணா பாக்யராஜ், அப்புறமா மலர், அப்புறம் மதி. மலர் சொல்கிறாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம் போல இருக்குது, இன்னும் யாருமே வரல அப்படின்ட்டு. ஆனால் ஆமாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க மதி கிட்ட, உனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்குமா, டீச்சிங் எப்படி நீ வந்து சூஸ் பண்ண அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால நான் வந்து இந்த ப்ரொஃபஷனில் வந்துச்சேன் அப்படின்ட்டு. உடனே மலர்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல, எல்லாருக்குமே அவங்க நினச்சது சாதிக்கிறது கிடைக்காது, ஆனால் ஒன்று கிடச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்ட்டு. உடனே மதி சொல்கிறாங்க, இன்னும் ஃபுல்லாக இதாகல, நான் இன்னும் பெர்மனெண்ட் ஆகலைல்ல அப்படின்ட்டு. மலர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக பெர்மனெண்ட் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்யராஜ் வந்து ரேவதியை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இவள் ரொம்ப நல்லா படிப்பா தெரியுமா, எல்லாத்துலேயுமே இவள் தான் ஃபஸ்ட், இவளுக்கு மட்டும் மேரேஜ் ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவளும் ஒரு நல்ல வேலையில் போயிருந்திருப்பா அப்படின்ட்டு. உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்லன்னா நான் உனக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்திருந்தா நீ என்ன இன்னும் படிக்க வச்சுருந்த, அப்போ பெரிய வேலையில் ஏற்றி விட்டுருப்பல்ல அப்படின்ட்டு. பாக்யராஜும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அப்போ மதி சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் அண்ணாவை ரொம்ப பிடிக்குமா, உடனே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய அண்ணாவை அப்படின்ட்டு. மலரும் என்னோடய புருஷன் தங்கம்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா தங்கராஜ் அண்ணாவும் சுரேஷும் அப்படியே ஒரு சைடில் நடந்து வந்துட்டே இருக்காங்க. கையில் ஏதோ சம்திங் குடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து தங்கராஜ் வந்து இவங்க எல்லாம் இப்படி பேசிகிட்ருக்கேன் பார்த்துட்டு, உங்கள் அண்ணன் என்னடா எப்பவும் பொம்பளைங்க கூடவே பேசிகிட்ருக்கான், நம்மள மாதிரி ஆம்பளைங்க கூடலாம் பேசவே மாட்டானா அப்படின்ட்டு. உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, அதான் உங்களுக்கு என்னோடய அண்ணாவை பிடிக்காதுல்ல அப்படின்ட்டு.